ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃப்ரேம் தான் நான் என்னோடய பாப்பாக்காக ஃபஸ்ட்டு செஞ்ச ஒரு ஃப்ரேமு. அதோட ப்ராசஸிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் என்னோடய பாப்பாவுக்கு பண்ணது 10 இன்ச் ஃப்ரேமு, ஹூப் ஃப்ரேம், எம்ப்ராய்டரி ஹூப் ஃப்ரேமு. இப்போ அதுக்கு பேஸ் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த கிச்சன்லலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கிச்சன் மேட்டு பிளாஸ்டிக்கில் வரும்ல, அந்த மாதிரி பேஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ரெசன் 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு கம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ ஒரு ½ அன் ஹவர் அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிட்டோன்னா அது ஒரு கம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த ரெசனை இந்த மாதிரி ஷீட்டில் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். எந்த இடமும் கேப் இல்லாமல் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே இந்த ஃப்ரேமோட பேஸ் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மேலே வச்சுட்டு சைட்லேயும் நம்மளுக்கு லீக் ஆகாத மாதிரி நம்ம கொஞ்சம் ரெசன் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஏதாச்சும் வெயிட்டான பொருள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். இது நம்ம ஓவர் நைட் ட்ரை ஆக விட்டுடலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நம்மளோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெசன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் என் பாப்பாவுக்கு பண்ணது பீச் தீம் தான் பண்ணேன். அதனால் இப்போ நான் பீச் மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் பீச் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை வச்சு டிசைன் பண்ணுறேன். இப்போ பாட்டமில் நான் பீச் ஐட்டம்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் பீச் கலருக்காக ப்ளூ கலர் லிக்விட் பிக்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ டாப்பில் நான் நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அது நல்லா வரல. எனக்கு ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. நான் லிக்விட் பிக்மெண்ட் நிறைய ஊற்றினாலுமே எனக்கு லைட்டாக இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் ஒப்பாக் பிக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒப்பாக் பிக்மெண்ட் ஆட் பண்ணி அந்த லேயருக்கு மேலேயே நான் இன்னொரு லேயர் ஊற்றிக்கிறேன். இந்த பேஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோன்னே ஓவர் நைட் நம்ம ட்ரை ஆக விட்டுடலாம். நல்லா ட்ரை ஆனதும் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டோன்னே நான் செல் சீரம் ஆட் பண்ண போகிறேன். இந்த செல் சீரம் எதுக்காகனா நம்மளுக்கு வேவ் எஃபெக்ட் கொடுக்கும் பீச் தீமில், அதுக்காக யூஸ் பண்ணுறது. நான் இப்போ 2:1 ரேஷியோவில் ஒயிட் பிக்மெண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு செல் சீரம் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் லைட்டாக அந்த வேவ்ஸ் வர இடத்துல நான் போட்டிருக்கேன். நான் இப்போ ஹேர் ட்ரையர் தான் யூஸ் பண்ணேன் ப்ளோ பண்ணுறதுக்காக. ஆனால் எனக்கு அது நல்ல ரிசல்ட் கிடைக்கல. நம்ம செல் சீரம் போடும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ளோ பண்ணி விட்டால் தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு நல்லா வரல செல் சீரம்மு. நான் இப்போ வர ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் ஹாட் கன் யூஸ் பண்ணேன், அது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. உங்களுக்கு ஹாட் கன் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிட்டோன்னா ஃபைனல் லேயர் ஒரு ரெசன் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ரெசன் ஊற்றிட்டு கொஞ்சம் நம்ம ட்ரை ஆக விட்டுட்டோன்னா தான் அது எல்லாமே நம்மளுக்கு அந்த நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இது 250 GSM ரெசன் கோட்டட் ஃபோட்டோ பேப்பரில் நான் பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை டபுள் சைட் டேப் போட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோன்னே நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் நான் பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெசன் இன்சர்ட் ஷீட்ஸ் பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாட்டமில் கொஞ்சம் லேயர் ரெசன் ஊற்றிட்டு நான் இந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாப்பாவோட திங்ஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பாப்பாவோட திங்ஸ்லாம் சேஃபாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ பாப்பாவோட அம்பிளிக்கல் கார்டு, அப்புறம் ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டு, அப்புறம் காப்பு, கை காப்பு, இது மட்டும்தான் நான் ப்ரிசர்வ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி அம்பிளிக்கல் கார்டில் நம்ம வேறு ஏதாச்சும் பர்பஸ்க்காக வச்சுருப்போம். அதனால் நம்ம மேலே இருக்க இது டிசைனிங் பர்பஸ் தான், அதனால் மேலே இருக்கிறத கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளிப் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் இந்த ஃப்ரேமுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கிட்டேன். மேலே பபுள் பர்ஸ்டர் நான் ஃபோட்டோஸ் மேலே நம்ம எப்பயுமே இந்த ஸ்ப்ரே பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு பபுள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்கு மேலே நான் ஃபைனல் லேயர் ரெசன் ஊற்றிக்கிறேன். இப்போ ஃபைனல் லேயர் ரெசன் ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதை நான் இந்த மாதிரி ஹாட் கன் வச்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதை நம்ம ஓவர் நைட் ட்ரை ஆக விட்டுடலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம ஹூப்பை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரேம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு.
இந்த ஃப்ரேம் பார்க்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த ஃப்ரேம் ரொம்பவே ஃபேவரட், பாப்பாவோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கனால. உங்களுக்கு ரெசின் ரிலேட்டடாக டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நான் உங்களுக்கு அந்த என்ன மாதிரி டவுட்ஸ் கேட்டிங்களோ அது ரிலேட்டடாக நான் வீடியோ மேக் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.